ஹே நண்பர்களே, பன்னீர் பரோட்டா எப்படி செய்யலாம் பார்த்தலாமா? வாங்க. சப்பாத்தி மாவு பசிச்சுக்கு ஒரு குட்டி எங்கள் முதல் சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து நல்லா ஹீட் பண்ணி மில்க் காசின மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கர்டு இல்லைனா வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் போதும். சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் பசியும் போது தண்ணிக்கு பதில் ஆயில் பதில் கொஞ்சமாக நீங்கள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீருக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக சாப்பர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண. ஒன்றும் இல்லை, இந்த ப்ராடக்ட் நம்ம தான் வாங்கினா. உங்களுக்கு வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, டேரக்டாக சென்ட் பண்ணிடுறேன். இப்போ பன்னீர் ஸ்டஃபிங் செஞ்சலாம் வாங்க. கொஞ்சமாக பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்தா க்ரீன் சில்லி, கார்லிக், ஆனியன் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட கரம் மசாலா, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க. அண்ட் இதுக்கு நான் கர்டை மசாலாவாக ரெடி பண்ணிக்க தொட்டு சாப்பிட்றதுக்காக. ஸோ அதுக்கு வந்து க்ரீமியான கர்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோ க்ரீமியாக இருக்கணும். இப்போ லைட்டாக நம்ம இந்த சாட்டே பண்ண இந்த ஆயில் வந்து கொஞ்சமாக இந்த கர்டில் சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கார்லிக்கோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இந்த கர்டை வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். இந்த கார்லிக்கோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸாக போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி சாப் பண்ண ஆனியன் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வாயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும். அண்ட் இது கூட கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் நான் வந்து கர்ட் சைட்டையும் காட்டுவேன், ஸ்டஃபிங் சைட்டையும் காட்டுவேன். மிக்ஸ் ஆகிக்காதீங்க, இது ஃபைனலாக முடிய போது. நம்ம வந்து சாட்டே பண்ணி கூட ஆனியன் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் டேரக்டாக கூட ஆனியன் போட்டு. இப்போ பன்னீரை வந்து இந்த மாதிரி நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா உதிரியாக தூளாக வரணும். நான் வந்து ஹட்சன் பண்ணி தான் எடுத்திருந்தேன், ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் எனக்கும் டேஸ்ட் பிடிக்கும். ஸோ மற்ற பிராண்டை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தூளாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சப்பாத்தியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா ரெடி பண்ணதே வந்து இந்த பன்னீரை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா மசாலாஸும் அந்த இதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கலருக்காக கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் மட்டும் ஆட் பண்ணினேன், அதனால் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இது கர்ட் சைட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நீங்கள் சில்லி பவுடர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டு ஆட் பண்ணுங்கள். அண்ட் சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். அது கூட நம்ம செஞ்சு வச்ச பன்னீர் ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணி கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி நல்லா மெலிசாவும் உருட்டாமல் கொஞ்சம் திக்காகவும் உருட்டாமல் நீங்கள் எப்படி சொல்கிறது சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி நல்லா சூப்பராக பண்ணி நல்லா நீங்கள் அடை செய்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கையாலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். இல்லைனா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக நான் இந்த அளவுக்கு தான் சுட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை தூக்கி அப்படியே பட்டரோ இல்லை ஆயிலோ ஆட் பண்ணி தவாவில் போட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பண்ணி ஸ்டஃபிங் ரெடி. இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வேக வைக்கணும். அண்ட் இது கூட வந்து நான் முட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி 4-5 சுட்டு ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பராக சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது கூட நான் சொன்ன அந்த கர்ட் ஒன்றுமே இல்லை, இதுக்கு தனியாக சைடு செய்யணுமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த கர்ட் வச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா எனக்கு லிங்க்னு டிஎம் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.